உங்களோட இளமை பருவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இளமை பருவத்தில் எல்லோரும் போல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருந்தேன். நான் படித்த பிஎஸ்எஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலில் வந்து ரொம்ப சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணிப்பேன். ஸ்கூல் பீப்புள் லீடராக கூட இருந்தேன். அது அந்த ஸ்கூலினுடைய கோல்டன் ஜூப்ளி இயர் அதில் இருந்தேன். ஃபேவரட் சப்ஜெக்ட் வந்து தமிழ். ஆனால் அந்த வருஷம் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இங்கிலீஷில் வாண்ட் ஆஃப் மார்க்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எனக்கு மறுபடியும் டுட்டோரியல் காலேஜில் போய் படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், நேராக இன்னொரு பள்ளிக்கூடத்தில் கோபாலபுரத்தில் பாய்ஸ் ஸ்கூலில் போய் எஸ்எல்சி மறுபடியும் போய் பள்ளிக்கூடத்தில் 1 இயர் ஃபுல்லாக படித்தேன். அந்த வருஷம் நான் இங்கிலீஷில் பாஸ் ஆகிட்டேன், மறுபடியும் தமிழில் ஃபெயில் ஆகிட்டேன். இதுக்கு நடுவில் இந்த ஹாலிடே சீசனில் நான் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு இருந்தேன். 1958 ஏப்ரல் 9 எங்கிட்ட வாசு மேனொன்னு ஸ்டுடியோ இன்சார்ஜாகவும் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ 9th மார்னிங் நான் வரும்போது அந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ ஆஸ் எ பாய் அந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கணும் போய் நான் உட்காந்துட்டு அதில் என்னென்ன வருது என்னென்னு பார்க்கலான்னு ஒர்க் பார்க்க ஆரம்பித்தேன். எல்லோரும் ஒரு விதமாக பள்ளிக்கூடத்து பையன் வந்து சீட்டில் உட்காந்துருக்கானேன்னு ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. அடுத்த நாள் காத்தால எங்கள் ஃபாதர்கிட்ட போய் சொன்னேன், அந்த சீட்டு வேக்கண்ட்டாக இருந்தது, நேற்று போய் அங்கே உட்காந்துருந்தேன், அங்கே வவுச்சர்லாம் வந்து நான் பார்த்தேன், கேள்வி பண்ணேன். அப்படி பண்ணக்கூடாதப்பா, நீ என்ன உனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு, சரி நீ வா ஸ்டுடியோக்கு என் கூடன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காத்தால அவர் கூட என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட இன்னொரு ஸ்டுடியோவில் இன்சார்ஜ் எங்கிட்ட ஒரு 51 வருஷமாக இருக்கார், மிஸ்டர் ரங்கசாமி ஐயங்கார்னு இருக்கார். இப்போவும் அவர் தான் ஸ்டுடியோ இன்சார்ஜாக இருக்கார். அவர்கிட்ட கூப்பிட்டு சரவண எண்ணெயிலேருந்து அந்த வாசுமேனனுடைய வேலையெல்லாம் பார்த்துக்க போகிறாரு, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சரவணனுக்கு அந்த இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தெய்வப்பிறவி, மாமியாள் மச்சி மருமாள் ஆகிய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த நேரம். ஸோ அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அன்னிலேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் இன்டு த ப்ரொடக்ஷன். ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுன்றதுல வந்து முதல் படம்ன்றது எங்கள் தந்தையார் எடுத்த நாம் இருவர். அதுக்கு முன்னாடி அவர் வந்து 1934 கல்கட்டாவில் அல்லி அர்ஜுனான்ற படம் எடுக்க ஆரம்பித்தார். அதில் 3 படங்கள் அவருக்கு தொடர்ந்து பூனாவில் போய் எடுத்த படமும் மற்ற படங்களும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்ட்னர்ஷிப்பில் படம் எடுக்க ஆரம்பித்தார். அப்போ சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுக்கணுன்னு 3 பார்ட்னர்ஸாக சேர்ந்து பிரகதி ஸ்டுடியோன்னு அட்மிராலிட்டி ஹவுஸ் இருக்க இடத்துல ஸ்டுடியோ நடத்துகிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து பிரிஞ்சு வர போகும்போது இப்போ இருக்க இந்த இடத்த விலைக்கு வாங்கினாங்க. ஆனால் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கிடைக்கல, அந்த நேரம் வார் சமயம் அதனால் கிடைக்கல. அதுக்காக காரைக்குடியில் நேட்டிவ் டவுனான காரைக்குடியில் எலக்ட்ரிக் கனெக்ஷன் கிடைச்சது. அங்கே ஒரு லீஸ் லேண்ட் எடுத்து அங்கே தான் முதல் ஸ்டுடியோ ஆரம்பித்தாங்க. அப்போ அங்கே வந்து நாமிருவர்ன்ற படத்தை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ற பேரில் எடுத்தார். அதுதான் முதல் படம். 1947 ஜனவரி 14 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதை சிங்க்ரனைஸ் பண்ணி தான் 50 வருஷத்துக்கு இந்த மின்சார கனவுன்ற படத்தை நாங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணதும் அந்த 50வது வருஷன்றதுக்காக தான் ரிலீஸ் பண்ணோம். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. நீங்கள் ஏவிஎம்காக தயாரித்த முதல் படம் சார்? நான் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னே முதல் ரிலீஸ் ஆன படம் 1959 ஜனவரி 23 ரிலீஸ் ஆன மாமியாள் மச்சி மருமகள் தான். அதில் என் பேர் கூட டைட்டில் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு வந்திருக்கோம். அதுக்கு பிறகு தெய்வப்பிறவி, இந்த மாதிரி பல படங்களில் ஒர்க் பண்ணோம். பட் நாங்களாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு எங்களுக்காக ஒரு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் ஃபாதர்கிட்ட பிரியப்பட்டு போய் கேட்டு எடுக்க போட்ட படம் களத்தூர் கண்ணம்மா. அது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் மைல் ஸ்டோன் எங்கள் காம்பவுண்டில். அந்த படம் எங்களுக்கு முழு உரிமை எங்கள் தந்தையார் கொடுத்தார் அந்த படத்துக்கு. அந்த படத்தில் முதல் தேசி ராணியை, குழந்தை நட்சத்திரமாக தேசி ராணியை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு நாள் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி லேடி டாக்டர் சாரா ராமச்சந்திரன் ஒரு லேடி டாக்டர், அவங்க தான் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு பிரசவம்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு பையனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து எங்கள் அம்மாவோட பேசினா அந்த பையன் அந்த திண்ணையில் உட்காந்துருந்தான். எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த பையனை பார்த்துட்டு, ஏன் அந்த பையன் கோவமாக உட்காந்துருக்கானா, அவன் முட்டை கட்டிக்கிட்டு கோவமாக அந்த பையன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன் உட்காந்துட்ருக்காங்க, இல்லை இவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, இந்த பையனுக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ணணும், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னொன்னே என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நான் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும், நான் ஏவிஎம் செட்டியாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அவனை கூப்பிட்டு வந்தேன். அவனை பற்றி நான் பேசாமல் உங்கள்கிட்ட வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், அதனால் அந்த பையன் கோவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் அது மத்தியானம். இப்போ ஃபாதர் மத்தியானம் தூங்கிட்டு இருந்துட்டு ஏந்திரிச்சு பெல் அடித்து காஃபிக்காக பெல் அடித்தார். ஸோ அவங்க ஏந்திரிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சது. உடனே அம்மா சொன்னாங்க, இந்த பையனை மாடிக்கு கூப்பிட்டு போப்பா, கூப்பிட்டு போய் அப்பச்சிட்ட காட்டு அப்படின்னாங்க. சரி நான் மாடிக்கு கூப்பிட்டு போனேன். கட்டபொம்மனில் சிவாஜி கணேசன் நடித்தது, எம்ஜிஆர் நடுவர்மண்டல் நடித்தது, இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் அந்த பையன் நடித்து காட்டினான். உடனே அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா. நான் சொன்னேன், நமக்கு தான் மெயின் ரோலுக்கு தேசி ராணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, தேசி ராணிக்கிட்ட ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, அதப்பா ஏற்கனவே யார் பையனில் ஆக்ட் பண்ணியிருக்கு, இன்னொரு சில படங்களை ஆக்ட் பண்ணியிருக்கு, இந்த பையன்கிட்ட ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, ஒரு கண்ணில் ஒரு குறுகுறுப்பு இருக்குது, நிச்சயம் அந்த பையன் நல்லா வருவான்ப்பா, இந்த பையனை கூப்பிட்டு போய் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு, டைரக்டர்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு, அந்த பையனை அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த ஷூட்டிங் எடுக்க போகும்போது ஃபஸ்ட்டு டே சீனில்
சாவித்திரி அம்மா அவனுக்கு உப்புமா ஊட்டுற மாதிரி ஒரு சீனு. உப்புமா வாயில் வச்ச உடனே வாங்கிட்டு உப்புன்னு வச்சுக்கிட்டு இருந்து டொப்புன்னு துப்பிட்டான். என்னென்னா இது டூப்பு உப்புமானா, எல்லாமே சினிமாவில் டூப்பு தான், அதனால் இந்த உப்புமாவும் டூப்பு அப்படின்னு சொன்னான். ஸோ எல்லோரும் ஒரே டைம் சிரிச்சிட்டான். அதுக்கு பிறகு அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணி, அதுதான் கமலஹாசன். உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும், கடத்தர் கண்ணம்மாவில் கமலஹாசனை தெரியாமல் இருக்க முடியாது. அப்படி அந்த படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சது. அதை விட அந்த படத்தினுடைய ஹிந்தி வெர்ஷனில் நாங்கள் பண்ணோம் அந்த படத்தை. அதுவும் மிகப்பெரிய வெற்றியாச்சு. அதில் வந்து பப்ளுன்னு இன்னொரு குழந்தைய போட்டிருந்தோம், மீனகுமாரியெல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. அது பெரிய வெற்றி படமாச்சு. அந்த மாதிரி தட்ஸ் ஹவ் நாங்கள் டைரெக்டாக எடுத்த படம்னு சொன்னால் அதை தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் நாங்கன்னா நான், என்னுடைய பிரதர் முருகன், பெரிய பிரதர் முருகன், என்னுடைய பிரதர்லா ஏ வீரப்பன், என்னுடைய இன்னொரு பிரதர் குமரன், எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அதை ஒர்க் பண்ணோம். அஃப்கோர்ஸ் பாலு வந்து அப்போ காலேஜில் படிச்சுருந்தோம், தம்பி இல்லை. நாங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட்டு எடுத்தோம். அஃப்கோர்ஸ் அதை வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ற பேரில் எடுத்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷனில் அவரோடய கூடவே இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நாங்களாம் ஃபுல்லாக எடுத்தோம்னு சொல்ல முடியாது. அவருடைய மானிட்டரோ அவருடைய சூப்பர்விஷனோ இல்லாமல் எடுக்க முடியாது. அவர் எங்கள் பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் கூட அவர் எல்லாத்துலேயும் எடிட்டிங்கில் போய் உட்காருவார், இதில் பண்ணுவார். அவர் டோட்டலி இன்வால்வ்டு பர்சன். அவர் எந்த படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படத்தினுடைய சிங்கிள் லைன் சினாப்சிஸ்னு அந்த சீன் ஆடுற ஒரு 80 சீனாக 80 பக்கத்தில் இருக்கும். அது ஒரு ஃபைல், சின்ன ஃபைல், ஹாஃப் சைஸ் ஃபைல் ஒன்று வச்சுருப்பார். 4 படம் எடுத்தால் 4 ஃபைலு தலைமாட்டில் இருக்கும். அது ராத்திரியில் உட்காந்துருக்கும்போது எடுத்து உட்காந்து ஒன்றா பார்த்துட்ருப்பார். அடுத்த நாள் டைரக்டர் வந்து இந்த சீன் எடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள், பெட்டராக இருக்க மாதிரி தோணுது, இல்லை இந்த சீன் வேணுமா, எதுக்காக வச்சுருக்கீங்க அப்படிலாம் கேட்பார். அந்த மாதிரி ஒரு டோட்டலி இன்வால்வ்டு பர்சன். ஸோ அதனால் நாங்கள் எடுத்தோம்னு எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா கூட அவர் எங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தார். பெரிய பட்ஜெட் படங்களை விட சின்ன பட்ஜெட் படமான சம்சாரம் அந்த மின்சாரம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆனால் தொடர்ந்து அது மாதிரி பல தயாரிக்கிறதை நிறுத்திருந்தீங்களே சார்? சம்சாரம் மின்சாரமே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். நாங்கள் வந்து அந்த சீரியஸாக அந்த படம் எடுக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு நல்லவனுக்கு நல்லவன் படம் ஒர்க் பண்ண போகும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு விசுவை நாங்கள் அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேயும், அது வந்து தமிழில் ஏற்கனவே வந்து ஒரு ஓடாமல் போன படத்தினுடைய படம் தான் அது. ஹிந்தி தெலுங்கில் எடுத்திருந்தாங்க. அந்த படத்தை ரைட்ஸ் வாங்கினோம். அதை எடுக்கிறதுக்கு அவர் ஸ்க்ரீன் பிளே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவர் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். அப்போ அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை பேசியிருந்தேன். அவரை ரூமுக்கு அழைச்சி அந்த தொகையை விட அதிகமான தொகை அவருக்கு கொடுத்தேன். அப்போ சொன்னார், நீங்கள் எனக்கு இதை விட தொகையில் அதிகமாக கொடுத்ததை விட எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன் சான்ஸ் கொடுத்தா எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த சம்சார மின்சார கதையை சொன்னார். கதை கட்டினது ரொம்ப நல்லா இருக்கேன் சார், இதே முன்னாடியே நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது உறவுக்கு கை கொடுப்போம்னு ஒரு நாடகமாக போட்டு ரொம்ப வெற்றி அடைஞ்ச நாடகம். இதை வந்து படமாக எடுத்து ஒரு 5-6 நாள் கூட ஓடலை. இது ஒரு ஃபெயிலியர் பிக்சராக போய் தூக்கி வச்சுட்டாங்க. அது நான் டைரக்ட் பண்ணல, வேறு யாரோ டைரக்ட் பண்ண படம், ஓடாமல் போயிடுச்சு. அதனால் இந்த கதையை சொல்லலை அப்படின்னு சொன்னார். சார், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டெஃபினட்டாக எடுக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக அந்த கதையில் பின்னி அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பண்ணியிருந்தார். எம்எஸ்வி இளையராஜா 2 பேரும் சேர்த்து இசையமைக்க வச்ச படம் மெல்ல திறந்த கதவு சார், உங்கள் தயாரிப்பு. அந்த ஐடியா எப்படி சார் வந்தது? இளையராஜாவனோட பெருந்தன்மை என்னென்னா, அவர் ஒரு பீக்கில் இருக்கிற காலத்தில் ஒரு நாள் என்கிட்ட வந்தார். வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை சார், விஸ்வநாதன் ராமூர்த்தி மாதிரி விஸ்வநாதனோட நான் ஒர்க் பண்ணணும். அதனால் விஸ்வநாதன் இளையராஜான்னு போட்டு இந்த படத்தில் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் உங்கள் பர்மிஷன் வேணும், நான் அவரையும் சேர்த்து இதில் பாடுறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இது என்ன சார், நீங்கள் அப்படி பிரியப்பட்டீங்கன்னா அதேமாதிரி பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அவங்க டுகெதர் ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் மெல்ல திறந்த கதவில் முதல் பாட்டு இந்த தில் தில் மனதில்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தாப்பில் தான் ஃபர்தர் பாட்டுகளில் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் டியூன் அவர் போட்டார், ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக இளையராஜா பண்ணார். அந்த படத்தினுடைய இசை கேசட்டினுடைய சேல்ஸில் ஒரு ரெக்கார்ட் சேல்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த காலத்தில். அது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது. அந்த படத்தினுடைய வெற்றியும் அந்த மியூசிக் தான், அந்த காம்பினேஷன் தான் அந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸ். சினிமா துறையில் அடக்கத்துக்கு மறுபெயராக உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க சார். அது வந்து உங்கள் உடன் பிறந்ததா இல்லை இடையில் உண்டானதா சார்? அடக்கத்துக்கு வந்து சொல்லணும்னா, நான் வந்து 3 பேரை தான் என்னுடைய மனதார உளமாற 3 பேரை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க 3 பேருடைய கிரேட்னஸ் தான் என்னுடைய லைஃபினுடைய ஒரு இது மாதிரி நான் வச்சிட்ருக்கேன். அந்த 3 மூர்த்தி வந்து என்னுடைய தந்தையார். அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் 3 படம் ஃபெயிலியருக்கு அப்புறமும் படம் எடுத்து ஸ்டுடியோ ஆரம்பித்து, அவருக்கு பிரதர்ஸும் யாரும் கிடையாது, அவர் இண்டிவிஜுவல். அவருடைய ஒர்க்கர்ஸ் தான் அவருடைய பலமாக இருந்தது. அவர் ஸ்டுடியோ நிறுவி இவ்வளோ பெருசான அவர் வந்து சாதாரணமாக ஒரு 4 முனை வேஷ்டி கட்டிட்டு ஒரு கதர் சட்டையை போட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவருக்கு குருவாக அவர் நினச்சவர் வந்து வாசந்த். அவர் தான் ஹிந்தி படங்களுக்கும் சரி, படங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறதும் சரி. ஆனால் படங்களுக்கெல்லாம் பப்ளிசிட்டி கொடுப்பார தவிர அவர் பப்ளிசிட்டியில் எதுவும் அவர் ஃபோட்டோவோ எதுவும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது.
அந்த காலத்தில் நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் தெரியும்னு எனக்கு தெரியல. சந்திரலேகா படம் எடுத்தது வந்து ஒரு அன்இமேஜினபிள் பிக்சர். அவ்வளோ கார்ஜியஸாக ஒரு படம் எடுத்து அதையும் ஹிந்தியில் எடுத்துகிட்டு போய் கொடி கட்டி பறந்தார். அதே மாதிரி ஔவையார் படம் எடுத்தார். ஔவையார் படம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரெல்லாம் கோவில் மாதிரி அந்த வண்ணங்கள்லாம் பூசப்பட்டிருந்தது. அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டியும் சரி, ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேயும் சரி, அந்த மாதிரி அப்படிப்பட்டவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு முக்கால் கையில் ஒரு ஷர்ட் போட்டு ஒரு சாதாரண கதர் வேஷ்டி கட்டிட்டு ஒரு வாக்ஸால் கார் அவரை செல்ஃப் டிரைவிங்கில் வண்டி ஓட்டிகிட்டு போவார். அவருடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு அவர் இருந்த சிம்பிளிசிட்டி. அதே மூணாவது இந்த லிவிங் லெஜெண்டாக இருக்கக்கூடிய நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர் நாகிரெட்டியார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 4-3 வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து போயிட்டுருப்பார். ஒரு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறாரு. இந்த கிட்டத்தட்ட கோடம்பாக்கத்தில் ஒரு 50-60 ஏக்கரா 70 ஏக்கர் 75 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய இடங்கள். அவருடைய ப்ரெஸ் தான் இந்தியாவிலே மிக சிறந்த ப்ரெஸ்ஸு. ஹாஸ்பிட்டலில் பிரமாதமான ஹாஸ்பிட்டல், ஸ்டுடியோனா அவ்வளோ பிரமாதமான ஸ்டுடியோ. அவரோட சிம்பிளராக அச்சீவ் பண்ணதும் அவரோட பெட்டராக அவங்க 3 பேரோட நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அவங்கள விட சிம்பிளராக இருக்கிறதும் நம்மளால முடியாது. நான் இருக்கிற சிம்பிளிசிட்டியே நான் பத்தாதுன்னு என்னுடைய ஃபீலிங். அவங்கள பார்க்கும்போது நம்மளாம் இந்த அளவு கூட இருக்கிறது ஜாஸ்தியாக கூட நான் சில சமயத்தில் ஃபீல் பண்ணுறேன். 1980க்கு மேலே உங்களோட தயாரிப்புகள் எல்லாம் ஒரே மசாலாமயமாக ஆயிடுச்சு சார். அது திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக 75 வரலும் டிவி கிடையாது. ஸோ டிவி வந்ததுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஏற்பட்ட சினிமாவில் ஓரளவுக்கு நாங்கள் ஆடியன்ஸை லூஸ் பண்ணோன்றது உண்மை. அதை விட இன்னொரு ப்ராப்ளம் எங்களுக்கு வந்தது, பாலச்சந்தர், பாரதி ராஜாவெல்லாம் வந்து லொக்கேஷன் ஷூட்டிங்க்கு ஜாஸ்தி போக ஆரம்பித்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க வரலாம் ஒரு தோப்புனா ஸ்டுடியோக்குள்ளேயே நாங்கள் தோப்பு போட்டுருவோம், கார்டன்னா ஸ்டுடியோக்குள்ளேயே கார்டன் போட்டுடுவோம், ரயில்வே ஸ்டேஷன்னா ஸ்டுடியோக்குள்ளேயே ரயில்வே ஸ்டேஷன் காட்டுவோம், ஒரு பேக் ப்ரொஜெக்ஷன் கம்பார்ட்மெண்ட் காட்டுவோம். இப்படி ஸ்டுடியோக்குள்ளே எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த சினிமா இண்டஸ்ட்ரியை மெதுவாக கொஞ்சமாக அவங்க வெளியே எடுத்துகிட்டு போனாங்க. கலர் ஈரா வந்த உடனே வெளியே கூட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இந்த லைட்டினுடைய சைஸ் இந்த 10 kVயான ஒரு மேசிவாக லைட் இருக்கும். அதெல்லாம் போய் ஏரி டே லைட்டு, ஃப்ளிக்கர் ஃப்ரீ லைட்டுன்றதெல்லாம் சின்ன சின்ன சைஸ் கலர்ட்ரான் அதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே லைட்ஸும் சின்னதாகி போச்சு. கலருடைய மீடியாவில் ரியாலிட்டி தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ நாங்கள் ஒரு பின்னாடி ஒரு 2 தென்னை மரத்தை வச்சுட்டு பின்னாடி ஒரு 4 தென்னை மரம் பேக்ரவுண்டில் வரைஞ்சா அது பளிச்சுன்னு கலரில் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியலன்னு இல்லை, கலரில் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஜனங்களுக்கும் இந்த ரியாலிட்டியை பார்த்து பழக ஆரம்பித்தாங்க. அது பாலச்சந்தர், பாரதி ராஜா 2 பேருமா சேர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி வெளியே கூட்டு போனாங்க. அதில் பாரதி ராஜா பர்டிகுலர் வில்லேஜ் எல்லாம் இதாக எடுக்க ஆரம்பித்தார். அது மாதிரி பாலச்சந்தர் வந்து வீடுகளில் போய் ஷூட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ எங்களுக்கு ஸ்டுடியோவில் ஒரு தேக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டுடியோ ஒர்க் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்டுடியோ ஒர்க் குறைய போகும்போது எங்களுடைய மெயின் ஆப்ஜெக்ட்டு ஸ்டுடியோவை ஃபீட் பண்ணணும்னு. அதனால் எங்கள் படங்களை நாங்கள் பெரிய படங்களாக எடுத்து அதுக்காக செட்டு போட்டு வச்சா ஒரு பணக்காரன் வீடு அப்படின்னா ஒரு கோடீஸ்வரன் வீடுனா பெருசாக போடணும். அதை வந்து சினிமாவில் போய் எடுக்கிற அளவுக்கு வெளியே வீடுகளில் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக நாங்கள் செட்டு ஸ்டுடியோவில் எங்கள் படத்துக்கு போடுறோம். அந்த செட்டில் 4 பேர் வந்து ஈஸியாக வந்து ஷூட் பண்ண வருவாங்க. ஸோ எங்களுக்கு ஸ்டுடியோவுக்கு ஒர்க் வரும். ஸோ அந்த மாதிரி பெரிய படம் எடுக்கும்போது, பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய படம் எடுக்கும்போது, இப்போ முரட்டுக்கிழமை படம் எடுக்கும்போது ஒரு கார்ஜியஸாக ஒரு சாங் எடுக்கிறோம் அல்லது ஒரு ஃபைட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து B கிளாஸ் C கிளாஸ் வரலும் போகணும் அந்த படம். அப்போ மசாலா படமாக எடுத்தால் தான் அது எல்லா கிளாஸுக்கும் போக முடியும். மின்சார கனவு அவார்ட் வின் பண்ணணும்னு நினச்சிங்களா சார்? நிச்சயமாக அந்த படத்திற்கு ஏதாவது ஒன்றில் இல்லைன்னா ஒரு அவார்டு கிடைக்கணுன்ற எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சென்சாரில் வந்து 31st சென்சார் பண்ணணும் ட்ரை பண்ணோம். ஸோ அதில் சின்ன ஒரு 1-2 இடைஞ்சல்கள் இருந்தது. அதையும் ஓவர் கம் பண்ணி எங்களை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அந்த சென்சார், ரீஜனல் சென்சார் அப்படியே ராஜசேகரன் அவர்கள். ஆனால் கமர்ஷியல் பிக்சர்ஸுக்கு நார்மலாக அவார்டு கொடுக்குறதுன்றது சிங்கர்ஸ் கொடுப்பாங்க, மியூசிக் டைரக்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இதுக்கு அவார்டு கிடைச்ச உடனே ரகுமான் சொன்னார், இந்த படத்துக்கு எனக்கு கிடைக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா இது கமர்ஷியல் பிக்சர், இது கொடுப்பாங்க நான் நினைக்கலன்னு சொன்னார். அதுக்கு வந்து நம்ம அந்த பாராட்ட வேண்டியது முக்கியமாக இந்த தரம் இருந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸை நான் ரொம்ப பாராட்டுறேன். அவங்களுடைய ஐடியா வந்து நார்மலாக அவார்டில் போய் உட்காந்துருக்க ஒரு ஜட்ஜஸ் வந்து பேனல் ஆஃப் ஜட்ஜஸுக்கு வந்து அறிவுஜீவிகள் ரசிக்கக்கூடிய படங்கள், நம்ம 6 inches above ஒரு ஹெட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி படங்களுக்கு தான், நமக்கு பார்த்தா புரியாத அல்லது ரசிக்க முடியாத படங்கள் தான் அவங்க அவார்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் தப்பு நான் சொல்லலை, அதுக்குன்னு தனி அவார்டு இருக்கணும், இந்த அவார்டோட சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த படத்தில் எங்கள் படத்தில் கிடைச்சது வந்து நான் நிச்சயமாக லிரிக் ரைட்டர் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் லிரிக் ரைட்டர் கிடைக்காத ரெஸ்பான்சிபிள் வந்து வைரமுத்து தான். அவர் வந்து அது டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை டயத்து கொடுக்கல, அவருக்காக வெயிட் பண்ணேன் நான் இந்த படத்தில். ஏன்னா அந்த ஒரு பிளைண்ட் மேனுக்கு வண்ணங்கள் எப்படி தெரியும் அப்படின்னா அந்த மழைத்துளி மண்ணில் விழுங்கும்போது வர வாசனை இல்லைன்ற மாதிரி வரிகள். அதே மாதிரி இந்த வண்டுகள் வந்து ரயில்வே ட்ராக்கில் இருக்க அந்த இதை பற்றி எழுதினது, அந்த பாட்டில் பூ பூக்கும் ஓசையில் எழுதினது, அதே மாதிரி வெண்ணில அந்த மாதிரி நல்ல லிரிக்கல் பியூட்டியோடு எழுதினார். இந்த படத்துக்கு லிரிக் கிடைக்க வேண்டியது கிடைக்கல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.